இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கரெக்டா தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நீ கல்யாண மண்டபத்துக்கு போலீஸோட வரணும். அங்க அழுது நடிச்சு நாடகம் போடணும். அதெல்லாம் நான் பிச்சு உதறிடுவேன். ஏற்கனவே அந்த அறிவோட அப்பா உனக்கு வாக்கு கொடுத்திருக்காரு, ஞாபகம் இருக்குல்ல? பத்தா குறைக்கே அவர் மனசுல ரத்னாவை பத்தி தப்பான அபிப்பிராயத்தை விதைச்சு வச்சிருக்கேன். அவருக்கு ரத்னாவை சுத்தமாவே பிடிக்கல. நீ மட்டும் போலீஸோட போனன்னு வையே, அவரே முன்னாடி நின்னு அறிவை உன் கழுத்துல தாலி கட்ட வச்சிருவார். புரியுதா? சூப்பர் வெங்கடேஷ், அட்டகாசமான பிளான். நம்ம கல்யாணத்தை நிறுத்தறோம், அறிவு ஏன் கழுத்துல தாலி கட்டுறாரு. அதுக்கு முன்னாடி போலீஸ்ட என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கணும் நான் சொல்லித்தரேன். அப்படியே நீ எழுதி கொடு. அண்ணே, பேனர்லாம் காலையில தான் வருமானே. ஆமாத்தா, வரப்பவே ஃப்ரேம்ல மாட்டி கொண்டு வந்துட்டோம். அப்படியே தூக்கி கட்ட வேண்டியதான். இல்லை, உங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்தா இப்படிதான் அரை குறையா செய்வீங்க. கையோடு இருந்து வாங்கிட்டு வர வேண்டாமா? ஆமா, இல்லை வெட்டுக்கிளி செந்தாமரம் வரலையா? அண்ணே, வேலை நிறைய கிடக்கலாம். நான் வீட்டுக்கு போய் கிளம்பி வரும்போது அவளை கூட்டிட்டு வந்துடுறேன் கையோட. ஐயரே, நீங்க பூஜை ஆரம்பிங்க. ஆரம்பிச்சிடலாம். ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் கஜானனம் பூதகணாசேவிதம் கவசஜம்போபலசாரவசிதம் மாஷகம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வரபாத பங்கஜம். உங்க தரப்புல மூத்த சுமங்கலி தான் முதல் மஞ்சள் குங்குமத்தை தடவணும். அத்த போத்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிட்டு நீயே செஞ்சு கொடு. சரி போத்த. என்னங்கம்மா? ஓம் மகாலட்சுமி ஜ வித்மஹே லக்ஷ்மி பத்னி ஜ தீமஹி தன்னோ மகாலட்சுமி பிரச்சோதயாத். ஓம் சர்வமங்கலம் மதினி, உன் ஆசைப்படி என் மகன் சிவபாலனுக்கும் உன் மக வீராவுக்கும் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். ராமா, வண்டி நிப்பாட்றா. எதுக்கு நிறுத்த சொல்றீங்க? அம்மா இறங்குங்க. ஏங்க, எதுக்கு இப்ப இங்கேயே காரை நிறுத்த சொன்னீங்க? ஏய், அங்க பாத்தியா? ஆமா, முகூர்த்த காலு. ஆமாண்ணா, அப்ப எனக்கு என்னடி மரியாதை? எனக்கு சொல்லாம எப்படி அவங்க பந்தக்கால் ஊண்டலாம்? அப்பா, பந்தக்கால் ஊன்ற டைம் 7 மணி. நேத்துல இருந்து உங்ககிட்ட 10 தடவைக்கு மேல சொல்லிட்டேன். நீங்க தான் கிளம்புறதுக்கு லேட் பண்ணீங்க. உங்களுக்காக நல்ல நேரம்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்குமா? சொல்லுங்க. ஏன்டா அறிவு, என்னடா பேசிட்டு இருக்க? மாப்பிள்ளையோட அப்பானா அப்படிதான் இருப்பாங்க. சம்பந்தி வர்ற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ண வேண்டாமா? அண்ணே, நீங்களும் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு ஏன்னா இப்படி பேசுறீங்க? நல்ல காரியத்தை நல்ல நேரத்துல பண்ணணும். நம்ம பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டா நாம தானே கரெக்ட் டைம்க்கு வரணும். அது மட்டுமா, மூத்த மாப்பிள்ள குடும்பம் வந்திருக்கோம், வான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு நாதி கூட இங்க வரல. ஐயோ, அவங்க வாசலுக்கு வந்து வரவேற்க வேணாமா? அப்பா, நாம இந்த நேரத்துக்கு வரணும். அவங்களுக்கு என்ன ஜோசியமா தெரியும்? இங்க பாருங்க, நானும் அம்மாவும் உள்ள போறோம். நீங்க வர்றதுனா வாங்க, இல்லனா இங்கேயே ராமன் அங்கிள் கூட நிக்கிறதுனா நில்லுங்க. அம்மா, நீங்க வாங்க, நம்ம போலாம். டேய் இருடா விநாயகன், பிடிவாதம் பிடிக்காத. இவனா உள்ள போனா ஓமானம் தான் போகும். தயவு செஞ்சு கூட போயிரு. அப்போ நீ வரலையா? நாளைக்கு முகூர்த்தத்துக்கு என் ஒய்ஃபோட வர்றேன். இப்ப நீ கிளம்பு, நான் வீட்டுக்கு போறேன். ஏங்க, இப்ப நீங்க வர போறீங்களா இல்லையா? ஐயோ, வந்து தொலைங்க. போங்க. நானும் வரேன். ரொம்ப சலிச்சுக்காம போங்கப்பா. எழுத்து. வாடா. நடக்காத கல்யாணத்துக்கு இந்த பந்தக்கால் வேறையாக்கும். அப்பா, என்னப்பாச்சு? ஏதாவது பர்ஸ் ஏதாவது தொலைச்சிட்டியா? கீழே ஏதாவது தேடிட்டே இருக்கீங்க? டேய், நானே கடுப்புல இருக்கேன். ஓ, அப்ப அந்த ரியாக்ஷன் கடுப்பா இருக்கிற ரியாக்ஷன். சரிப்பா, கடுப்போட உள்ள போங்க. பயங்கர கடுப்போட இருக்கீங்க நீங்க. அப்படியே உள்ள போங்க. சாமி, புளியாரப்பா, நீ தான் எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி வைக்கணும். வாங்க போலாம். எல்லாம் சரியா இருக்கு.
என்ன குரு, தேங்காய் பழம் எல்லாம் எடுத்து வச்சாச்சா? எல்லாம் எடுத்து வச்சாச்சு மேடம். பொண்ணுக்கு தாலிச்சங்கிலி எதுல இருக்கு? உள்ளதா இருக்கு மேடம். ஆ, இப்பதான் உன்னை பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருக்கு. பொண்ணுங்களுக்கு சேலையே அழகுதான். அது என்னது அது, பேண்ட்டும் சட்டையும்? அம்மா இந்த பேண்ட் சட்டை தாமா எப்பவுமே கம்ஃபர்டபுள். இந்த சாரி எப்பவுமே இம்சை பிடிச்ச ட்ரெஸ் தான். இப்படி புடிச்சுக்கிட்டு இப்படி சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி, எல்லாம் ரெடி தானே? நான் ரெடிமா. இன்னையோட அந்த வீராவை லவ் பண்ற மாதிரி நான் நடிக்க வேண்டியது இல்லைன்றத நினைச்சாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ கழுத்துல தாலி கட்டி முடிக்கிற வரைக்கும் நம்ம நடிப்பு மெயின்டைன் ஆகணும்டா. தாலி கட்டி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட முகம் அவளுக்கு தெரியணும். மேடம் எல்லாம் ரெடி. கார்ல எடுத்து வச்சிடலாமா? போலாமா? போலாம் குரு. அதுக்கு முன்னாடி கௌதம் அப்பா படத்துக்கு விளக்கேத்தி வச்சுட்டு அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பு. நீ வாமா. ம், வாமா வா. போலாம் வா. சண்முகம், வாங்க அறிவு. இல்லை வரண்டூர் போன் அடிச்சு சொன்னா வெளியே வந்து ஆரத்தியெல்லாம் எடுத்து வரவேற்றிருப்போம்ல. பரவாயில்ல சண்முகம், இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் வேணும்னு தான் நாங்க ஒரு சர்ப்ரைஸா வந்தோம். சொன்னா கேக்கல, அதான் மானங்கிட்டு போய் நாங்களும் வரோம். அப்பா, இப்போ என்ன கெட்டு போச்சு? இங்கே இருங்க, நான் போய் ஆர்த்தி கொண்டு வரேன். எதுக்கு? பரணி, என்ன? வேண்டாமா. இந்த மனுஷனுக்கு என்னாச்சுன்னே தெரியல. அவர் நச நசன்னு ஏதாவது சொல்லிட்டே இருப்பாரு. வேண்டாம், விடுமா. இங்க பாருங்க பர்னி சிஸ்டர், அதான் உள்ள வந்தாச்சு இல்ல, இதுக்கு மேல இந்த ஆர்த்தி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேண்டாம். சரி, எங்க ரூம் எங்க இருக்கு? எல்லாம் மணமங்க ரூம் தான் ரெடி பண்ணி வச்சிருக்கலாம். காட்டவா? வா கூட்டு போதேன். இருங்க இருங்க இருங்க. நீங்க இந்த கல்யாண வேலையில கொஞ்சம் பிஸியா இருப்பீங்க. ரூம் எங்கன்னு காட்டுங்க, நாங்களே போய்க்கிறோம். அப்பா அம்மா வாங்க போலாம். டே அறிவு, மணமகன் அறையில ஏசி இருக்கான்னு கேளு. எல்லாம் ரெடியா போட்டே வச்சிருக்கு. ஓனிங்டா சிலு சிலுன்னு காத்து வரும் பாருங்க. சந்தோஷம் தானே? இப்போ ஓகேவா? சரி, நான் போய் உங்க எல்லாருக்கும் காஃபி கொண்டு வரேன். போய் உட்காருங்க. போங்க போங்க. என்ன அமைதியா போயிட்டு இருக்கோம்? இது நம்ம கேரக்டரே கிடையாது. ரத்னா, லவ் யூ.